கதை 26. கீழே விழுந்த பழம். ஒரு நாள் முயல் ஒன்று அங்குள்ள பெர்ரி என்ற மரத்தின் நிழலில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த முயல் ஒரு நடுக்கத்துடன் விழித்தெழுந்தது. முயலுக்கு உரத்த சத்தம் கேட்டதால் உறக்கத்தில் இருந்து எழுந்துதான் இருக்கும் பூமியே பிளந்துவிட்ட மாதிரி உணர்ந்து தனது கால்களால் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடியது. மேலும் எதிரினில் கண்ணற்ற மிருகங்களிடம் எச்சரித்து, அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த இடத்தை விட்டு உடனே ஓடிவிடுங்கள். பூமி பிளவுபட்டு வருகிறது என்று அச்சத்துடன் கூறியது. முயலின் இந்த செய்தியால் அந்த காடு பீதியில் ஆழ்ந்தது. எல்லா விலங்குகளும் ஓட ஆரம்பித்து விட்டன. இருந்தபோதிலும் ஓரிடத்தில் சிங்கத்தின் உரத்த கர்ஜனையை கேட்ட விலங்குகள் தயங்கி நின்றன. நில்லுங்கள், முட்டாள்களே, எங்கே இப்படி ஓடுகிறீர்கள்? காரணம் என்ன? என்று சிங்கம் கேட்டது. அந்த விலங்குகள் யாவும் பதில் சொல்வதறியாது ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. அச்சமயம் அந்த முயல், எனது தலைவரே, நான் சிறிது தூரத்தில் பெர்ரி மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு உரத்த சத்தத்தை கேட்டேன். அதனால் இந்த இடம் பிளந்து கொண்டுவிடும் என்று கூறியது. அதனைக் கேட்ட சிங்கம் சிரித்துக்கொண்டே, சரி நண்பரே, அந்த இடத்தை எனக்கு காட்டு என்றது. முயல் முன் செல்ல எல்லா விலங்குகளும் சிங்கத்துடன் அந்த மரம் உள்ள இடத்துக்கு சென்றன. அங்கே நிறைய பழங்கள் அந்த மரத்திலிருந்து கீழே விழுந்திருந்தன. அதனைக் கண்டவுடன் தான் எல்லோரும் முயலின் நினைவை புரிந்து கொண்டன. மரத்திலிருந்து பழங்கள்தான் காற்றினால் வேகமாக விழுந்துள்ளன. இந்த வேடிக்கையான முயல் பயத்தினால் அந்த சத்தத்தை தவறாக புரிந்து கொண்டு மற்ற எல்லா விலங்குகளையும் பயத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று சிங்கம் பலத்த சிரிப்புடன் சொல்லி அங்கிருந்து சென்றுவிட்டது. மற்ற விலங்குகளும் முயலின் செய்தியை கண்மூடித்தனமாக நம்பி அதனுடன் ஓடியதற்கு வெட்கப்பட்டன. காரணம் இல்லாமல் சரியாக அறியாமலும் யாரையும் பின்பற்றக்கூடாது.